தெரியணும். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா ஜோதிட பயிற்சி நிலையத்தின் மூலியமாக வருகின்ற 8/8/2026 அன்று நடைபெறக்கூடிய மாந்தி வகுப்பு முன்னோட்டம் தான் இந்த வீடியோ. நம்ம மாந்தி வகுப்புல மாந்தி 12 பாவங்களில் நின்ற பாவக பலன்கள், 27 நட்சத்திரங்களில் நின்ற 27 நட்சத்திர பலன்கள் மற்றும் மாந்தியுடைய பரிகாரங்கள் ஆகியவற்றை நாம் காண இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாந்தி எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அதற்கு என்ன பலன், அதற்கு என்ன பரிகாரம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் அரசனை போல் வாழ்வதற்கு அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமல்லாமல் பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதற்கடுத்தது இந்த 11இல் மாந்தி இருக்கக்கூடிய நபர்கள் சர்வ அதிகாரம் படைத்த நபர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த நபர்களுக்கு தலைமை பண்புகள் தேடி வரும். இதுபோல் 12 பாவங்களிலும் இருக்கக்கூடிய மாந்தி நின்ற பலன்களை நாம் பார்ப்போம். அதுக்கடுத்தது கிரக சேர்க்கை, மாந்தி பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை நாம் பார்ப்போம். அந்த வகையில் சூரியன் மாந்தி சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து உண்டு என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது புதன் மாந்தி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகர் வாணிபம், வியாபாரம், அதில் அதிக லாபங்கள், கடல் கடந்து போய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த புதன் மாந்தி சேர்க்கையில் இருப்பாங்க. அதற்கு குரு மாந்தி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய உயர் பதவி அவர்களுக்கு தேடி வரும். பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதற்கு சுக்கிரன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடங்கள் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் உணவு தொழில் செய்து அதில் லாபம் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உதாரணமாக ஆர்ஆர் பிரியாணி, அன்னபூர்ணா, சரவணபவன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாருக்கும் இந்த சம்மதங்கள் இருக்கும். ஸோ வகுப்பில் இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8838410022 மற்றும் ஒரு எண் 9788486704. வகுப்பில் இணைந்து மாந்தி பகவானினுடைய பலன்களை அறிந்து கொண்டு பலன் சொல்லி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.